எல்லாருக்கும் ஹாய். ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா உமன் சேஃப்டி பற்றி நிறையா விஷயங்கள் வருது, நிறையா பேசுகிறாங்க. நான் ரீசெண்டாக கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, கோயம்புத்தூர் ஆரம்புரம்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு வேலை செய்கிறாங்க. எப்பயுமே அவங்க டியூட்டி முடிச்சுட்டு 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக போய் பஸ் ஏறி உட்காந்துருந்தாங்க. ஒரு விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தாங்க. பஸ் ஒரு 2 ஸ்டாப் தள்ளி போகுது. போனதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பஸ்ஸில் ஏறி அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. உட்காந்தோடனே இவங்க யாருன்னு திரும்பி பார்க்குறப்போ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே இப்படி திரும்பி உட்காந்துக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்து காந்திபுரம் டிக்கெட் எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு காந்திபுரத்துலேருந்து ஒரு 3 ஸ்டாப் தள்ளி இறங்க வேண்டியவங்க. என்ன ஆகுது, இந்த பொண்ணோட ஸ்டாப்பும் வருது. ஸோ இந்த பொண்ணும் இறங்குறாங்க. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே இறங்குறாங்க. இந்த பொண்ணு பொண்ணு சந்தேகம் வருது, என்னடா அவங்க காந்திபுரம் டிக்கெட் எடுத்தாங்களே, ஸோ நம்ம கூட இறங்குறாங்கன்னு ஒரு பயம் வருது. இந்த பொண்ணு வேகமாக போயிட்டே இருக்காங்க. அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. வழக்கமாக அந்த பொண்ணு போகிற ரோட்டில் போகாமல் கொஞ்சம் சுற்றி போகிறாங்க பைக்கில். ஸோ இந்த வழியாக போனால் வராங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் போகிறாங்க, பின்னாடியே வராங்க. இந்த பொண்ணுக்கு பயம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ உடனே ஃபோன் எடுத்து அவங்க தம்பிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க தம்பி ஃபோன் எடுத்து ஸோ டக்குன்னு திரும்பி பார்க்காம நடந்துகிட்டே போய் டக்குன்னு அவங்க வீடு வந்துடுது. வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு எல்லா கதையும் மூடிட்டு மேலே போய் ரூம்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கீழே அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இங்கே நின்றுட்டு இருக்காங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா வீட்டில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அன்றைக்கின்னு பார்த்தா அவங்க வீட்டில் யாரும் இல்லை. ஸோ டக்குன்னு எல்லா கதையும் மூடிட்டு படுத்துறாங்க. அடுத்து ஒரு 2 நாளைக்கு அந்த பொண்ணு வந்து வேலைக்கும் போகல. ஸோ அந்த 2வது நாள் நைட் என்ன பண்ணுறாங்க, சும்மா கேஷுவலாக ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஏன்னா இருக்காங்களா அப்படின்ட்டு. பார்த்தா அந்த டிரான்ஸ்ஜெண்டர் திரும்ப அங்கேயே தான் நிற்கிறாங்க. சரி, அந்த பொண்ணுக்கு வேறு ஆப்ஷனில் பயந்துட்டு போயிட்டு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கீழே யாரோ ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்லேயும் என்னடா நம்ம பொண்ணு ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, என்னென்னு கேட்போம் அப்படின்னு போய் போகிறாங்க. இவங்க பார்த்தோன்னே ஓடுறாங்க. அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ஓடுறாங்க. எல்லாம் ஏரியாக்காரங்களாம் சேர்ந்து பிடிச்சிட்டு ஏன் இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. இவங்க பதிலே சொல்கிறாங்க. சரி, அடிச்சும் பார்க்குறாங்க, எந்த பதிலும் சொல்லி அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அவங்க ஸ்டைலில் அவங்க விசாரித்து உண்மையை சொல்லிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ஒரு ஆள் கடத்துற கும்பல். ஹிந்திக்காரங்கன்னு சொல்லுவாங்க, வடநாட்டிலேருந்து வந்து ஆள் கடத்துற கும்பல். அவங்க கேட்குறாங்க, இந்த பொண்ணு எதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை எங்கள் அடுத்த டார்கெட் வந்து இந்த பொண்ணு தான், நாங்கள் ஒரு 3 நாள் இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிருக்கோம், அடுத்து நாங்கள் தூக்கலான்ட்டு இருந்து இந்த பொண்ணு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் அவங்களுக்கு, வீட்டில் எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக். ஸோ இப்படியும் நடக்குது இந்த இதெல்லாம்.